In the video subject verb agreement today corresponding questions தான் நம்ம discuss பண்ண போறோம். So let's get started. So first question, Rita is one of the most intelligent girl in our college. So இங்க என்ன எரரா இருக்கலாம்? Actually பாருங்க, so Rita அவங்க யாரு? இவங்கள பத்தி தான் இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம். So Rita is the subject here. So அடுத்தது yes main verb-ஆ இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் yes அப்படின்றதையா இருக்கட்டும், has அப்படின்றதையா இருக்கட்டும், have-ஆ இருக்கட்டும், are-ஆ இருக்கட்டும், இந்த helping verbs எல்லாமே நம்ம helping verb-ஆவும் யூஸ் பண்ணலாம், main verb-ஆவும் யூஸ் பண்ணலாம். For example பாத்தீங்க அப்படின்னா Rita is beautiful. Rita is beautiful அப்படின்னா ரீட்டான்றவங்க சப்ஜெக்ட், இஸ்ன்றது மெயின் verb and beautifulன்றது இந்த சப்ஜெக்டை குறிக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டா இருக்கு, ரைட்? ஸோ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா Rita is playing. இங்க பாத்தீங்கன்னா ரீட்டான்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது ஹெல்பிங் verb, இங்க பிளேயிங்கிறது மெயின் verb-ஆ இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீட்டான்றவங்க சப்ஜெக்ட், இஸ்ன்றவங்க மெயின் verb, ஏன்னா அதை தொடர்ந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறேன், ரைட்? அதுக்கு அடுத்து அப்போ ரீட்டாவை பத்தி பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் தான் அடுத்து இடம்பெற்று இருக்கு, கரெக்டா? ஸோ ரீட்டா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட், இது வரைக்கும் கரெக்டான்னு பாருங்க, சப்ஜெக்ட் verb ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள். நல்லா பாருங்க, ஒன் ஆஃப் அப்படின்னா என்னது? இந்த ஆஃப் வந்திருந்துச்சுனாலே, ஒன் ஆஃப் அப்படின்னாலோ இல்ல எனி ஆஃப்னாலோ இல்ல ஈச் ஆஃப் மெனி ஆஃப் இல்ல மோஸ்ட் ஆஃப், என்ன ஆஃப் கூட வந்திருந்தாலுமே அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்ல எனினா ஏதாச்சும் ஒன்று, மெனினா நிறையா, ஒரு பெரிய பகுதி இருக்கு அதுல நிறையா, இதே இது ஒரு பெரிய பகுதி இருக்குதுல அதுல வந்து கொஞ்சம், சம் ஆஃப் அப்படின்னா அப்போ நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க தான் ரீட்டா, கரெக்டா? அப்ப இங்க நிறைய நல்லா பாருங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸா, கேர்ளா? அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ். ஏன் அப்படின்னா ஆஃப் தி கூட வர்றப்போ எதை மீன் பண்ணுதுன்னா ஈச் ஆஃப், எனி ஆஃப், மெனி ஆஃப் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தி கேர்ள் அப்படின்றத மீன் பண்ணுது, கரெக்டா? அப்போ ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ், ஏன் கேர்ள்ஸ் வரணும் அப்படின்னா இங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க தான் ரீட்டா அப்படின்றத குறிக்குது. அப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கேர்ள்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல குறிக்கணும். பிகாஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒன் ஆஃப் அப்படின்றது ஒரு ப்ரப்போசிஷன், அதுக்கப்புறம் ப்ரப்போசிஷனுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரேஸா தான் இது வருது, கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க ரீட்டா அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப், எனி ஆஃப், இந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றப்ப அந்த ஆஃப்ன்றது பக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மாக இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கணும், ரைட்? எஸ். ஸோ இன் ஆர் காலேஜ், தட்ஸ் இட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆப்ஷன் சியில் எரர் இருக்கு, தட் ஷுட் பி கேர்ள்ஸ், நாட் கேர்ள். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், patience as well as perseverance are necessary for success in life. Actually this is the most important rule. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as well as, together with, in addition to, in addition to. So together with, in addition to. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வர்றப்போ, accompanied by வார்த்தைகள்லாம் வர்றப்போ மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா இந்த as well as அப்புறமோ together with, accompanied by, in addition to. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரேஸ்
பர்டிகுலர் ஃப்ரேஸ் வந்து ஒரு அடிஷனல் பார்ட் ஆஃப் சென்டென்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். இது முன்னாடி என்ன இருக்கோ, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் மெயின் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணப்படும். அப்போ அந்த மெயின் சப்ஜெக்டுக்கான வேர்பை தான் இங்கே போடணும். அப்போ பேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பர்சவரன்ஸ் ஆர் கிடையாது, எஸ். ஏன் அப்படின்னா இங்க பேஷன்ஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இந்த இடத்துல பேஷன்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது நவுன் ஃபார்ம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா my friends as well as my family members அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ my friends இருக்கு இங்க as well asக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா my friends, அது plural subject. அப்போ plural subject இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க ஆர் போடலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா patience that is a singular noun. ஸோ அப்போ here I should use singular verb over here. ஸோ ஆப்ஷன் பில எரர் இருக்கு. So coming to the next one, 100 yards beyond that office was seen hundreds of angry demonstrators. கொஞ்சம் நல்லா பாருங்க, 100 yards beyond that office, அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு அப்பால 100 யார்டுக்கு அப்பால அப்படின்ற மீனிங். அப்ப இந்த இடத்துல இது என்னது, ஒரு பிளேஸை குறிக்குது. கரெக்டா 100 யார்ட்ஸ்க்கு அப்பால பாத்தீங்க அப்படின்னா hundreds of demonstrators இருக்காங்க. ஸோ இங்க எதை பத்தி பேசுறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க, யாரு சப்ஜெக்ட்? ஒரு சென்டென்ஸ்ல யாரை நான் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன், எதை பத்தி இல்ல யாரை பத்தி பேசுறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்ப இங்க யாரை பத்தி பேசுறாங்க, எஸ், they are speaking about these angry demonstrators. அப்போ இங்க இன்வெர்ட் ஆயிருக்கு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு அப்புறம் வந்திருக்கு, வேர்புக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இன்வர்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ, இந்த சப்ஜெக்ட் என்னவோ, எந்தெந்த கேஸ்லலாம் இந்த மாதிரி இன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஹியர் கம்ஸ், ஹியர் தேர்ல ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டம்மி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அட்வர்ப்ஸ்ல ஆரம்பிக்கிறப்போயும் இந்த மாதிரி இன்வர்ஷன் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிரி டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்ன்ற உங்க ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கான வேர்ப் தான் இங்க இருக்கணும். ஸோ வேர் சீன் hundreds of angry demonstrators. ஸோ ஆப்ஷன் பில எரர் இருக்கு. Next question, if Martin Luther King was alive, he would feel sorry for the destitute. Destitute means ரொம்ப poor, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஓகே, for destitute who still struggle every day to make both ends meet. ஸோ ஒவ்வொரு அனுதினமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து மார்ட்டின் லூதர் கிங் இருந்திருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். So this statement is a kind of statement that is hypothetical. So இந்த மாதிரியான hypothetical statements வர்றப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் கிளாஸ்ல அப்படி இருந்திருந்தால், அப்படி இப்படி இருந்திருந்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான hypothetical situationல வர்றப்போ இங்க என்ன போடணும் அப்படின்னா வேர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை. ஸோ அப்படி சொல்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ இதே மாதிரி இஃப் ஐ வேர் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி அது நடக்க பாசிபிலிட்டி இல்லை, ஆனால் இருந்திருந்தால் அப்படின்ற மீனிங். ஸோ நான் அவங்க இருந்திருந்தா, மார்ட்டின் லூதர் கிங் இருந்திருந்தாங்கன்னா he would feel. அப்போ இங்க பாத்தீங்கன்னா வேர், இஃப் ஐ வேர் யூஸ் பண்றோம், இஃப் பிளஸ் வேர் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அது கூட வர்ற நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் would பிளஸ் V1 இருக்கும். would plus V1, would feel sorry. For example, if I were a bird, I would fly. அப்ப if I were a bird, were a bird னு சொல்றேன். அடுத்து வர பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, would plus V1, would fly அப்படின்னு சொல்றேன். சிமிலர்லி அப்படிதான் இருக்கணும். ஓகே, ஸோ இஃப் கிளாஸ்ல இப்படி இருந்திருந்தான்னு சொல்லி ஹைப்போதெட்டிக்கலா சொல்றப்போ என்ன இருக்கணும், வேர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
and come to the next one. Many men have succumbed to this temptation on tobacco. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஈல்ட் ஆயிடுது. சக்கம்ட் அப்படின்னா ஈல்டு பண்ணிடுறது, அதாவது அதுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்குள்ளே விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே நல்லா பாருங்க, இதுக்கான மீனிங் வந்து நிறைய பேர் தான். மெனி ஏர்ன் இருக்கு இல்லையா, இங்கே தான் எரர் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அண்ட் ஆன் வந்துச்சுன்னா அதுக்கான மீனிங் என்ன? ஒன்னுன்னு அர்த்தம். அப்போ அது கூட வர்ற சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? எஸ், சிங்குலரா இருக்கணும். மெனி அ மேன், ரைட்? ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருன்றதை குறிக்கக்கூடியது தான். இதோட ஃபார்மேட் தான் வேரி ஆகுது. ஸோ இங்கே மெனி மென் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் மெனின்னு போட்டிருக்கேன் பக்கத்தில். ஸோ ஆவோ ஆனோ வந்திருந்தது அப்படின்னா அது கூட எப்போவுமே என்ன வரணும்? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் வரணும். அப்போ மேன் வந்திருக்கு அப்படின்னா அது கூட வர்ற verb எப்படி இருக்கணும்? எஸ், சிங்குலர் ஃபார்மா இருக்கணும். Many a man has succumbed to this temptation on tobacco, right? Fine, okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மீனிங்கும் நிறைய அப்படின்ற மீனிங் தான். பட் இதோடைய ஸ்ட்ரக்சர் தான் மாறுது. ஸோ மேன்னு வர்றப்போ இது பக்கத்தில் வர சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன வரணும்? சிங்குலருக்கான verb வரணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ரூல். அண்ட் அடுத்தது, whether I should go for ME or whether I should become a loco pilot or my personal choice. Yes, இங்க பாத்தீங்கன்னா whether this or this, I'm going to choose any one between these two things, right? அப்போ ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒன்று தான் நான் சூஸ் பண்ண போறேன். at one point of time only one thing is going to be there. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒன்று தான் அந்த இடத்துல இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் இங்க பாத்தீங்கன்னா என்ன வரணும்? Yes, is my personal choice, because at that particular time whether he is going to choose ME or else என்ன பண்ண போறாங்க? லோகோ பைலட் ஆக போறாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று தான், ஒரு இன்சிடென்ட் தான் நடக்க போகுது. ஸோ ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ சாய்ஸ். ஸோ இந்த இடத்துல இஸ் மை பர்சனல் சாய்ஸ். ஓகே, ரெண்டுல ஏதோ ஒன்று தான் என்னுடைய சாய்ஸாக இருக்க போகுது. ஃபைன், ஓகே. Due to absence of any witness evidence, neither of the 6 accused could be jailed. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever 2 things are involved, ரெண்டு திங்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறப்ப மட்டும்தான் நெய்தர் யூஸ் பண்ணணும், இல்லை ஐதர் யூஸ் பண்ணணும், இல்லை போத் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பேருக்கு இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் கேஸில் நெய்தரும், இதுவும் அல்லது அது அப்படின்ற கேஸில் ஐதரும், ரெண்டுமே அப்படின்ற கேஸில் போத்தும் யூஸ் பண்ணுவேன். பட் ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் கேஸில் நன் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போது இங்கே 6 அக்யூஸ்டுன்னு இருக்காங்க. அப்போ 6 அக்யூஸ்ட் அப்படின்னா நன் ஆஃப் தி 6 அக்யூஸ்ட் நெகட்டிவ் கேஸில் யூஸ் பண்ணுறப்போ, ரைட்? Clear with this? Yes. And next one, the slaughter of animals for their fur have caused controversy. ஸோ அனிமலை துன்புறுத்துறது ஃபர்க்காக அது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே நல்லா பாருங்க, நிறையா பேர் இங்கே ஆனிமல்ஸ்ன்னு வந்த உடனே ஸோ ஓகே ஹேவ் கரெக்டுன்னு நினைப்போம். பட் சப்ஜெக்ட் எதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸ்லாட்டர், அதை துன்புறுத்துறது, அதை கொடுமை பண்ணுறது. ஸோ இதுதான் ஸ்லாட்டர்ன்றது தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ எதை பற்றி பேசுகிறோம்? ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸினுடைய அந்த துன்புறுத்தலை பற்றி தான் பேசுகிறோம். அவங்க தான் சப்ஜெக்ட். ஆஃபன் வந்துட்டாலே அது ப்ரப்போசிஷன், அது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாக மாறிடுது இந்த அனிமல்ஸ் பக்கத்தில் வர்றது. அப்போ இது சப்ஜெக்ட் கிடையாது. திருப்பி ஒரு ப்ரப்போசிஷன் இருக்கு. ஸோ திருப்பி ஒரு ப்ரப்போசிஷன், அதுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கு.
ஆப்ஜெக்ட் ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வேர்ப் வருது, மெயின் வேர்ப். அப்போ சப்ஜெக்ட் இங்கே மெயின் வேர்ப் இருக்கு. அப்போ ஸ்லாட்டர்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இங்கே ஹேஸ் காஸ்ட் கான்ட்ரோவர்சின்னு வந்திருந்திருக்கணும். அண்டர்ஸ்டுட்? எஸ். ஸோ கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். At the end of the fall comes the hardest. Okay. நல்லா பாருங்க. At the end of the fall. இதுவும் எதை குறிக்குது? அந்த சமயத்தை, அந்த இடத்தை, at the end of the fall. அதாவது நம்ம ஒரு கீழே உழுக போற மாதிரி நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு டவுனான சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்போதான் ஹார்ட் டெஸ்ட் எல்லாம் வரும், நம்மளுக்கு ரொம்ப கடினமான டெஸ்ட் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது என்னவா இருக்கு? அட்வர்பா இருக்கு. ஏன் அட்வர்பா இருக்குன்னு சொல்றேன்? எஸ், ஏன்னா இது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்குது. அட் தி ஸ்பெசிஃபிக் டைம், அட் தி ஸ்பெசிஃபிக் பிளேஸ். ஸோ பிளேஸ் இல்லை, அட் தி நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் டைமை குறிக்குது. ஸோ இது அட்வர்பா இருக்கு. அப்போ அட்வர்ப் வந்துச்சுன்னா இன்வர்ஷன் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்வர்ஷன் வருது, இது வேர்ப், இதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இங்கே தான் அதோட சப்ஜெக்ட் இருக்கு. ஹார்ட் டெஸ்ட்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் வேர்புக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க கூடாது. So come, at the end of the fall, come the hardest will be the right answer. So that's all for today. So இந்த மாதிரியான எரர் ஸ்பாட்டிங் கிளாஸஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கிளாஸஸ் வேணுன்றதையும் காமெண்ட் பண்ணுங்க. So டாடா பை, see you guys.